ஆண்டவர் இங்கே இந்த பரீட்சை என்ன பரீட்சை, இங்கே லாசர் வீட்டில் பரீட்சை என்ன பரீட்சை அப்படின்னா, அவன் வியாதியாக இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், அவருக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. ஆனால் எந்த இன்ஃபர்மேஷன் அவருக்கு வரல தெரியுமா? அவன் இறந்த பிறகு சகோதரிகள் அவருக்கு சொல்லி அனுப்பல. அதன் அர்த்தம் என்ன? அவங்க ஃபெய்த் லெவலை பார்க்க விரும்புறார். ஃபெய்த் லெவல் எப்படின்னா, இவன் வியாதியா இருக்கும் போது இயேசு வந்துட்டார்னா என்ன செய்ய முடியும்? இவனை சுகமாக்க முடியும். ஆனா இவன் செத்ததுக்கு அப்புறம் இயேசு வந்தா என்ன செய்ய முடியாது? ஒன்னும் செய்ய முடியாது. அதனாலதான் நீங்க கவனிச்சீங்கன்னா, இயேசு இவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்று கண்டு இயேசு வரும்போது மார்த்தாளும் மரியாளும் சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு, நீர் இங்கே இருந்திருந்தீரானால். அதன் அர்த்தம் என்ன? இப்ப ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்க மட்டும் 2 நாளைக்கு 4 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தா, நாங்க சொல்லும் போது நீங்க வந்திருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதுன்னு யாரை பார்த்து பேசிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? இல்லாதவைகளை இருக்கிறதை போல வரவழைக்கிறவரை பார்த்து. ஆமே. இன்னைக்கு அதாவது இப்போ நீங்க ஒரு பெரிய காரியத்தை எதிர்பார்த்து தளர்ந்து நடக்காதுன்னு இருக்கு. 25 எதிர்பார்த்தீங்க, நடக்கல. இப்போ 26 இங்க இருந்து வார்த்தை வருது, கர்த்தர் உனக்கு இதை செய்வார்னு சொல்லும் போது நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? இதை மட்டும் போன வருஷம் சொல்லி இருந்தா நாங்க நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆமென். இயேசு வந்தபோது மார்த்தாள் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்போ இயேசு இருக்கிறார், இப்போ வந்து எதுக்கு? இனி செய்வார், இனி செஞ்சு என்னத்துக்கு? இன்னைக்கு நம்ம மைண்ட்ல இப்படிதான் இருக்கு. அப்ப என்னாச்சு அப்படின்னா, இவங்க விசுவாசம் உள்ளவர்களா இருந்தாங்க 4 நாளைக்கு முன்னாடி. இன்னைக்கு விசுவாசம் இல்லை. எப்படி லாசருவின் சரீரத்தை உள்ளே வைத்து ஒரு கல்லை மூடினாங்களோ, அதுக்கு உள்ள எதையும் சேர்த்து வச்சு மூடிட்டாங்க தெரியுமா? விசுவாசத்தையும். அதனாலதான் அவங்கள வச்சே கல்லை புரட்ட வைக்கிறார். கல்லேடு, நீ கல்லை புரட்டாம. ஆமே, கல்லை புரட்டி. இயேசு உயிர் தெழுந்த போது அவரே கல்லை புரட்டிட்டாரு. ஆனா லாசரு மேட்டர்ல நீங்க தான் கல்லை புரட்டணும். உன் விசுவாச ஃபைல வெளியேடு. உன் விசுவாச ஃபைல நீ வெளியேடு. ஆமென். அன்னைக்கு செய்வார் நம்புன, இன்னைக்கே நம்ப மாட்டேங்கிற.